ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கொரோனா வைரஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுவதுமாக நம்ம கொரோனா வைரஸை பற்றி தான் பேச போகிறோம். கொரோனா வைரஸை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயம் இருக்குது. இந்த கொரோனாவால் வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மீடியாக்கள் நம்ம கிட்ட இருந்து மறைச்ச செய்தின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? எப்படி ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட்ல மீடியாக்கள் சில விஷயங்கள் மறைச்சதோ, ஸ்டெர்லைட் போராடும் போது எப்படி மீடியாக்கள் சில விஷயங்கள் மறைச்சோ, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்களுக்கு பயந்து நிறைய விஷயங்கள் மறைச்சிட்டோ, அந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப மொக்கையா இருந்தாலும் இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. சில விஷயங்களை நான் இமேஜாக செட் பண்ணி வச்சுட்டு தான் அவங்க முன்னாடி பேச போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த வீடியோ அறுவையாக இருந்தாலும் தயவு செஞ்சு பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் உண்மை தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் பாருங்கள். கொரோனா தொற்று சீனாவில் ஆரம்பமாகி 10 பிப்ரவரி அன்று 108 பேர் இறந்து போனதாக ஒரு செய்தி திடீரென்று கிளம்பி பூதாகரமாகிறது. ஆனால் அதே நாளில் உலகில் 26,283 பேர் கேன்சராலும் 24,641 பேர் இருதய நோய் என்று அன்றைய ஒரே நாளில் மட்டும் உலகில் மிகவும் கொடிய நோய்களுக்கு மனிதர்கள் இரையாகி கொண்டுதான் இருந்தார்கள். எனினும் இந்த கொரோனாவிற்கு இறந்த 108 பேரால் இவ்வுலகம் மீடியாக்களால் மிகவும் பரபரப்பாக்கப்பட்டது. இந்த பரபரப்புக்கு பின்னால் இருக்கும் ஒரு அரசியல் தடுப்பூசி வியாபாரம். இன்றைய பதிவில் நாம் அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். விசித்திரமான கொரோனா. கொரோனா ஒரு உயிர்கொல்லியாக உலகம் முழுக்க பரப்பப்பட்டு வந்தாலும் உலகம் முழுவதும் இன்று வரை இதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,20,557. ஆனால் இதே நோயினால் பாதிக்கப்பட்டு குணமாகி வீடு வந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 19,21,985. இன்னும் உலகில் மருந்தே கண்டுபிடிக்கவில்லை என கூறி வரும் இந்நோயிலிருந்து இத்தனை நபர்கள் பிழைத்தது எப்படி? உண்மை என்னவென்றால், இந்த கொரோனா ஒரு உயிர்கொல்லி அல்ல. மேலும் இது இயற்கையாக பரப்பப்பட்ட நோயும் அல்ல. இது செயற்கையாக உருவாக்கப்பட்டது. ஆம், இதை நான் கூறவில்லை. ஜப்பானில் நோபல் பரிசு பெற்ற தாசுகு கொஞ்சோ என்ற மருத்துவ பேராசிரியர் அடித்து கூறுகிறார். அவர் கூறும் காரணமாவது, சீனா என்கிற ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் உருவாகும் வைரஸானது அங்குள்ள மக்களை தாக்கும் என்பது ஆச்சரியமல்ல. ஆனால் அங்குள்ள தட்பவெப்ப நிலைக்கு நேரெதிராக இருக்கும் பாலைவன நாடுகளான மிடில் ஈஸ்ட்களையும் இது விட்டு வைக்காமல் பரவுகிறது என்றால் இது திட்டமிட்டே உருவாக்கப்பட்ட வைரஸாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதாய் அடித்து கூறுகிறார் தாசுகு கொஞ்சோ. ஹீலர் பாஸ்கர் கைது. உலகம் முழுவதிலும் வேகமாக பரவிக்கொண்டிருந்த இந்த வைரஸ் இந்தியாவிற்குள்ளும் புகுந்த நேரம் அது. அப்போது தமிழகத்தில் பள்ளி, கல்லூரி, தொழில் நிறுவனங்கள் அரசுகளால் பூட்டப்பட்டு அனைவரும் வீட்டினில் கிடந்த அந்த நேரத்தில் ஹீலர் பாஸ்கர் என்பவர் மக்களை அச்சப்படுத்தவே அரசு வீட்டினில் கிடக்க வைக்கிறது என்று மக்களுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் அவரை அரசு அவசரமாக கைது செய்தது. இப்படியான செயல் நல்லதா கெட்டதா என்று கூட சிந்திக்க முடியாத அச்ச உணர்வில் தான் நாம் அன்று இருந்தோம். ஆனால் இன்றுதான் நமக்கே தெரிய வருகிறது ஹீலர் பாஸ்கர் கூறியது எவ்வளவு உண்மை என்று. மீடியாக்களின் தந்திரம். கொரோனா ஊரடங்கால் வீட்டிலேயே முடங்கியிருந்த மக்களுக்கு முழு தீனி போட கொரோனா பாதிக்கப்பட்டவர்களை மோப்பம் பிடித்து அலைந்தன மீடியாக்கள். ஆனால் அதே மீடியாக்கள் நுணுக்கமான சில விளையாட்டுகளை விளையாடின. அது கொரோனாவால் இறந்தவர்களை கூறும்போதும் பாதிக்கப்பட்டவர்களை கூறும்போதும் மிக அச்ச உணர்வோடு பரபரப்பாக்கிய ஊடகங்கள் அதிலிருந்து பிழைத்த 19 லட்சம் பேரை பற்றி வாய் திறக்கவே இல்லை. இது உள்ளூர் மீடியாவிலிருந்து உலக மீடியா வரை ஒரே மாதிரியான கையாளும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. டாக்டர் எரிக்சனின் வீடியோ யூடியூப்பிலிருந்து நீக்கம்.
அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் டாக்டர் எரிக்சன் என்பவர் கொரோனா வந்தவர்கள் திட்டமிடப்பட்டு அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள் என்றும் வெவ்வேறு நோய் காரணிகளால் இறந்தவர்களை கொரோனா தொற்றால் இறந்தவர்களாக பதிவு செய்கிறார்கள் என்றும் பகிரங்க வாக்குமூல வீடியோ ஒன்றை பகிர்ந்திருந்தார். சில மணி நேரங்களிலேயே உலகில் பல லட்சக்கணக்கான மக்களால் பார்க்கப்பட்ட அந்த வீடியோவானது யூடியூபினால் அவசரமாக நீக்கப்பட்டது. திருத்தணிகாசலம் கைது. கொரோனா எனும் ஒரு வைரஸிற்கு தீர்வு காண தன்னிடத்தில் மருந்து இருப்பதாக கூறிய திருத்தணிகாசலத்தை அவருடைய மருந்து போலி என்றும் அவர் ஒரு போலி மருத்துவர் என்றும் முத்திரை குத்தி அவருக்கு வாய்ப்பு கொடுக்காமலேயே அவசரமாக சிறையில் அடைத்தார்கள். இப்போது தமிழக அரசுக்கு நான் முன்வைக்கும் ஒரு கேள்வி என்னவென்றால், அவர் கண்டறிந்த மருத்துவத்தை ஆராய்ந்தீர்களா? ஆராய்ந்தீர்கள் என்றால் அவருடைய மருந்து எங்கு ஆராயப்பட்டது, எப்படி ஆராயப்பட்டது, ஆராயப்பட்ட இடத்திலிருந்து இது தவறான மருந்து என்று வந்த அறிக்கை எங்கே? நான் மேற்கூறியவற்றில் எதுவுமே உங்களிடம் இல்லாத போது இவரை போலி என்று கைது செய்ய சொல்லி யாரிடமிருந்து உங்களுக்கு உத்தரவு வந்தது? இப்படி எழும் இத்தனை அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு நம் அரசிடம் பதில் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. சுகப்பிரசவம் பார்க்க பயிற்சி கொடுத்தால் ஹீலர் பாஸ்கரை கைது செய்கிறது. நான் மாற்று எரிபொருளை கண்டுபிடித்தேன் என்றால் ராமர் பிள்ளையை கைது செய்கிறது. கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடித்து விட்டேன் என்றால் திருத்தணிகாசலத்தை கைது செய்கிறது. ஆக இந்த அரசாங்கத்தை உண்மையிலேயே இயக்குவது யார்? மீடியாக்களின் நாடகம். சமூக வலைதளங்களில் தெளிவான விளக்கங்களை அடக்காமல் ரகசியமாக ஒரு வீடியோ வைரலானதை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் மீடியாக்கள் மூலமாக கொரோனா பீதியை அதிகரிக்க அங்கு கொரோனா நோயாளியை தள்ளி கொண்டு போகும்படியான ஒரு புகைப்படத்தையும் அவசர ஊர்தியையும் புகைப்படம் எடுக்கிறார் ஒருவர். ஆனால் அவர் புகைப்படம் எடுத்து முடித்ததும் படுத்திருந்த நோயாளி திடீரென்று எழுந்து நடக்கிறார். பிறகுதான் தெரிகிறது அவர் நோயாளி அல்ல, நோயாளி போல் சித்தரிக்கப்பட்டவர் என்று. இது சமூக வலைதளங்களில் இருப்போரை பெரும் அதிர்ச்சி அடைய செய்தது. மருந்துகளை கண்டுபிடித்த ஆப்பிரிக்க பிரதமர்கள். மடாகஸ்கர் பிரதமர் பாரம்பரிய முறைப்படி தங்கள் நாட்டில் இருக்கும் மருந்தை மக்களுக்கு கொடுத்து 6 நாட்களில் இறப்பே இல்லாத அனைவரையும் குணப்படுத்தி சாதனை படைத்தார்கள். அம்மருந்தை WHO பரிந்துரைத்த அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், அம்மருந்தை WHO அங்கீகரிக்க மறுத்தது. மேலும் அதை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்றும் எச்சரித்தது. WHO சந்தேகித்த மடாகஸ்கர் பிரதமர் அது ஏதோ பணம் சம்பாதிக்க திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறது என்று உணர்ந்து WHO உடனே வெளியேறினார். மேலும் அம்மருந்தை தொடர்ச்சியாக மக்களுக்கு கொடுத்து குணப்படுத்தி வருகிறார். எலும்புச் சம்பளத்தையும் இஞ்சியையும் பயன்படுத்தி கொரோனாவை ஒழித்த தஞ்சானியா பிரதமர். தன்னுடைய மகனுக்கு கொரோனா தொற்று வந்தவுடன் பாரம்பரிய மருத்துவமான எலும்புச்சை மற்றும் இஞ்சிச்சாறை கொடுத்ததில் அச்சிறுவனுக்கு கொரோனா தொற்று முற்றிலும் ஒளிந்திருக்கிறது என்கிறார் தஞ்சானியா பிரதமர். மேலும் இவர்கள் நாட்டினில் ஆட்டு இரத்தத்தையும் பப்பாளி சாறையும் கொரோனா கண்டறியும் கருவியில் வைத்து சோதித்ததில் அது கொரோனா பாசிட்டிவ் என்று காண்பித்ததும் அதிர்ச்சியில் உறைந்தே போனார்கள். உயிரோடு இருந்தவர்களை இறந்ததாக காட்டிய மருத்துவர்கள். அதிக தகவல்கள் அடங்காத ஒரு வீடியோவை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது சமூக வலைதளங்களில் மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு விடயம். இதில் ஒரு நபர் கொரோனா வந்து இறந்ததாக அந்த குடும்பத்தில் அறிவிக்கப்படுகிறார். அந்த குடும்பத்தினர் அவருடைய முகத்தை இறுதியாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்று அடம் பிடித்து கூற அவர்கள் மூடப்பட்ட உடலை திறந்து உறவினர்களுக்கு காண்பிக்கிறார்கள். ஆனால் அவர் உள்ளே உயிரோடு தான் இருந்தார் என்பதை இதை கேள்விப்பட்டதும் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள்.
நாம் மேற்கண்ட இத்தனை விடயங்களில் பாதி மீடியாக்களால் பெரிதாக பேசப்படாமல் மறைத்த செய்திகள். ஆனால் இவ்வளவையும் மறைத்து இந்த உலக மக்களை மூடர்களாக மாற்றி வைத்திருப்பது அனைத்தும் இரண்டு விடயங்களுக்காகத்தான். அதில் ஒன்று நாம் மேற்கூறிய தடுப்பூசி வியாபாரத்திற்காக. ஆனால் நான் இதுவரை கூறாத மற்றொன்று இருக்கிறது. அது கேஷ்லெஸ் வேர்ல்ட். புரியவில்லையா? உலகில் வெறும் 0.003% நபர்கள் மட்டுமே இறந்த இந்த நோய்க்கு எதற்காக இத்தனை ஆர்ப்பாட்டங்கள் என்பதற்கு பின்னால் இருக்கும் மறுக்க முடியாத 2 காரணங்கள் இதுவே. இதனை உலகில் இருந்து செழுமையாக நடத்தி கொண்டிருப்பது பில் கேட்ஸ். இன்று உலகில் பல தடுப்பு மருந்துகள் இவருடைய நிதியிலிருந்து தான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கொரோனாவை வைத்து உலகில் உள்ள ஒட்டுமொத்த நபர்களுக்கும் தடுப்பூசியை சொருகிவிட வேண்டும் என்பது இவருடைய நீண்ட நாள் திட்டம். தடுப்பூசிகளுக்கு எதிராக சமீப காலமாக அமெரிக்காவிலும் உலகில் பல நாடுகளிலும் போராட்டங்கள் வலுப்பெற்று வந்த நிலையில் இப்போது திடீரென்ற ஒரு தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள சொன்னால் உலக மக்களிடமிருந்து நிறைய எதிர்ப்புகள் வரும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று WHO-வை கைக்குள் வைத்து உலகையே லாக்டவுனில் ஆழ்த்தியிருக்கிறார் இந்த பணக்காரரான பில் கேட்ஸ். இவர் கூறாதவரை பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட மாட்டாது. மேலும் இதை நடத்தி காட்ட WHO-விற்கு மட்டும் இவர் அளித்த நன்கொடை $4.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். சரி, தடுப்பூசியை வைத்து வணிகம் செய்ய இதனை செய்கிறார்கள் என்றாலும் நீ கூறும் கேஷ்லெஸ் வேர்ல்டாக உலகை மாற்ற ஏன் அவர்கள் தீவிரம் காட்டுகிறார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழுமல்லவா? பதிலை தெரிந்து கொள்ள நமது சேனலில் இணைந்தே இருங்கள். தொடரும்.